உங்கள் பிக்சரில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை அது எப்படின்னு தெரியலையா? ஸோ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற முயற்சி உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் பற்றி தாங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிக்சரில் இருக்கிற பேக்ரவுண்ட்ஸை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது, ஒரு கிளிக்கில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தேவை. அது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து ரிமூவ் பிஜி. ஸோ இது ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அப்லோட் இமேஜுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கேலரி போயிடுங்க. உங்களுக்கு தேவையான பிக்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு என்னோடய பிக்சர் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அது உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதுலேருந்து பேக்ரவுண்டை ஒரு செகண்டில் ரிமூவ் பண்ணிடுச்சு பாருங்கள். இது உங்களுக்கு அப்படியே வேணும்னா கீழே டவுன்லோட் பட்டன் இருக்குது பாருங்கள். அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு அப்படியே டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுன்லோட் இல்லாமல் இதோட பேக்ரவுண்டு நீங்கள் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஆட் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே ப்ரீ டிஃபைன்டாக நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி மூலமாக உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட்ஸை நீங்கள் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் லிஸ்ட் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். உங்கள் வீடியோ உங்கள் ஃபோட்டோஸ்க்கு என்ன பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை இங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க. ஒரு பிக்சரில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வேறு ஒரு பேக்ரவுண்டை ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இப்போது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.